அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கைரோன்ஸ் கிச்சன். நேச்சுரோபதியில் டே 3 எங்களுக்கு எப்படி போச்சுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபஜர் தொழுகை, அடுத்து ரூம் சுத்தம் பண்ணுறக்காக ஆள் வந்திருக்குறாங்க, ஹெல்ப்பர். பால்கனி க்ளீன் பண்ணி, ரூம் க்ளீன் பண்ணி, பாத்ரூம் க்ளீன் பண்ணிவிட்டு கிளம்பிடுவாங்க. அடுத்து நாங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாக்கிங் கிளம்பிட்டோம். ஃப்ளோருக்கு 2 லிஃப்ட் இருந்தாலுமே ஸ்டெப்ஸில் இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டுருக்குறோம். 2 லிஃப்ட் இருந்தாலுமே க்யூவில் நிற்கிற மாதிரி தான் இருப்பாங்க. காலையில் எல்லாருமே வாக்கிங் போகிறதுனால நாங்கள் தங்கியிருக்கிறது நம்பர் 2 பில்டிங்கில். 5th பில்டிங்க்கு போகணும். சில பேர் யோகா கிளாஸ்க்கு போவாங்க, சில பேர் மெடிடேஷன் கிளாஸ்க்கு போவாங்க, சில பேர் உடல் சுத்தம் குடல் சுத்தம்னு சொல்லி அப்படி பிரிஞ்சிருவாங்க. மொத்தத்தில் காலை நேரம் ஹெல்த் கேர் எடுத்துக்கிறதுல ஹரிபரியாக தான் இருப்பாங்க எல்லாருமே. நாங்கள் இன்றைக்கி வாக்கிங் எதில் போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஜல்லிக்கல், பொடி ஜல்லிக்கல் இருக்கு இல்லையா, அதில். ஆனால் கால் ரொம்பவே வலிச்சிச்சுங்க. ரொம்ப பொடிசாக இருக்கிறனால என்னமோ தெரியல, அப்படி ஊசியாட்ட சுருக்குன்னு குத்திட்டு இருந்துச்சு. இடையில தண்ணி தாகம் அடிக்குதுன்னா இங்கே தண்ணியும் வச்சுருப்பாங்க, மண்பானையில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டயர்டாக இருக்குங்க அப்படின்னா உட்காருக்கு சேரும் இருக்குது, அங்கங்கே சேரும் போட்டிருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு. வாக்கிங்கை முடிச்சுட்டு டைனிங் ஹாலுக்கு வந்துட்டோம். டே 3 பிரேக்ஃபாஸ்ட் ஜூஸ், வெஜிடபிள் ஜூஸ். அடுத்து லஞ்சுக்கு என்ன மெனு அப்படிங்கிறத டிஸ்பிளேயில் வந்துடும், பார்த்துக்கலாம். டாக்டர் கன்சல்ட்டிங் முடிச்சுட்டு அன்னைக்கு பெருசாக ஒர்க் அவுட்டில் எதுவுமே இல்லை. அதனால் நாங்கள் ஒரு ரவுண்டிங் வந்தோம். குக்கிங் எப்படி பண்ணுறாங்க, ஆயில் இல்லாமல் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஆர்வம். ஒன்றுக்கும் ஆள் வச்சுருக்குறாங்க, அதனால் ரொம்பவே ஹைஜீனிக்காக இருக்கிறாங்க. என்ன சொல்கிறது, மெயின்டெனன்ஸும் ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. அடுத்து நாங்கள் எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா, பெயின் ரிலீஃப் யோகா கிளாஸ். லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிரமந்தான். தெலுங்கில் தான் கிளாஸ் எடுத்தாங்க, எங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுனால பிரச்சனை இல்லை. அடுத்து லஞ்ச் ஹவர். புல்கா மட்டா ரைஸ், அதுக்கு முட்டைகோஸ் பொரியல், கேரட் பொரியல், ரசம், கோவக்காய் பொரியல், வெண்டங்காய் குழம்பு, அதுக்கப்புறம் ஒரு கார்ன் கிரேவி மாதிரி இருந்துச்சு, அப்புறம் தயிர். இதுதான் மதிய உணவு. அடுத்து சின்னதாக வாக் பண்ணோம். பலா மரத்தை பார்த்தா அப்படியே நின்றுக்க வேண்டியதான். எனக்கு பலாப்பழம்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் எப்போ டேபிளுக்கு வரும்னு தெரியல, வரும்னு தான் நினைக்கிறேன். சின்னதாக வாக் பண்ணிவிட்டு ரூமுக்கு வந்துட்டோம். ரூமுக்கு வந்துட்டு நுகர் தொழுகை நிறைவேற்றிட்டு ஒரு சின்ன தூக்கம் போட்டோம். 6 மணி ஆயிடுச்சு. ஈவினிங் 6 to 6:30 டின்னர் டைம். அந்த அரை மணி நேரத்தில் டின்னர் கம்ப்ளீட் பண்ணணும். தர்பூசணி, கொய்யாப்பழம், பப்பாயா. இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.